ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம வந்து கம்பம் கூழ் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கம்பு 1/2 கிலோ வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து அரிசி, சாப்பாட்டு அரிசி, சாப்பாடு போகிற அரிசி வந்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கு ரவை பதத்துக்கு போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் 2 கப்பு இந்த மாவு அரைச்சி போட்டிருக்குது. இப்போ 4 கப்பு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்குது. வந்து இந்த அரிசி குரணையை வந்து இதில் போட்டுக்கலாம். நுணுக்குன அரிசி வந்து இதில் போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போட்டு கொஞ்சம் கொதி வந்த உடனே இந்த கம்பை போட்டு கலரிக்கலாம். இதில் வந்து 2 கப்பு இப்போ வந்து இந்த கம்பில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கலாம். அப்படியே போட்டோம்னா கட்டி பிடிச்சிக்குவோம். அப்படி கரைச்சி ஊற்றுனோம்னா கட்டி பிடிக்காது. கம்பு குருணை கடையில் விற்கிது, அது நல்லா இருக்காது. இதெல்லாம் வாசமாக இருக்கும். நல்லா கம்பு அரைச்சி கூழ் செஞ்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். தண்ணி அது நல்லா பால் மாதிரி நல்லா வாசமாக இருக்கும். பாருங்க, இந்த அரிசி வறுத்ததை போட்டது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. வந்து இதை கொட்டி தரலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வாசம் பாருங்கள், கம்பு அரைச்சி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கம்பு குருணை வாங்கினீங்கன்னா நல்லா இருக்காது அவ்வளோக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக வரும். நல்லா வாசம் மணமணன்னு வரும். மணக்குது கம்மன். இது 10 நிமிஷம் அப்படியே வெந்ததுன்னா கெட்டியாகிக்கும். தண்ணியை வேணாலும் தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம். அப்படியே வேணாலும் போட்டு களி மாதிரி உரண்டையாக பிடிச்சி சாப்பிட்டுக்கும். இப்போ பாருங்கள், கம்பு வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்துச்சு, மேலே ஆடையாட்டம் வந்துருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். வெந்து வந்துருச்சு. நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா வாசம் கம்மன்னு வருது. வெந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா நல்லா கெட்டியாகிடும். கெட்டியாகவும் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழம்புல தொட்டு, அப்படி இல்லைன்னா தயிர் ஊற்றி கரைச்சும் குடிச்சிக்கலாம். 6 வாட்டி. வேறு சூப்பரான கம்பு கூழ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். பாய்.